வெங்காயத்தின் விலையை செயற்கையாக உயர்த்தும் வியாபாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வெங்காயத்தின் விலை கடந்த ஜூலை மாதத்திலிருந்து கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. தமிழகத்தில் 60 ரூபாய் வரையில் விற்பனையாகும் வெங்காயம் தலைநகர் டெல்லியில் 80 ரூபாயை தொட்டுவிட்டது. வெங்காயம் அதிக அளவில் விளையும் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் பெருமழை காரணமாக வெங்காயத்தின் விலை உயர்ந்து வருகிறது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வர்த்தகர்கள் அதிக விலைக்கு விற்று லாபம் பார்க்க துவங்கியுள்ளனர். வெங்காயத்தை பதுக்கி வைத்து செயற்கையான விலை உயர்வை ஏற்படுத்தும் வியாபாரிகள் மற்றும் யூக வணிகர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும், வெங்காய விலை உயர்வை கட்டுப்படுத்தவும் மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய உணவுத்துறை அமைச்சர் KV தாமஸ் கூறியுள்ளார். பற்றாக்குறை காலங்களில் விற்பனை செய்வதற்காக வெங்காயத்தை சேமித்து வைத்திருக்கும் மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற மாநிலங்கள் வெங்காயத்தை சீரான முறையில் மார்க்கெட்டுகளுக்கு சப்ளை செய்யவும் மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே வெங்காய விலை உயர்வை கட்டுப்படுத்த தவறியதற்காக மத்திய அரசை பாரதிய ஜனதா சாடி இருக்கிறது. This is a total failure of the Congress party. They have no right to be in power. Now it is 80 rupees. And it is known before also. It's not today, sudden. This has been the case for the last 2 months. The price for increasing of every commodity, including onions. The government is totally clueless, helpless. The Prime Minister and Congress President are totally silent on this violent behavior of the prices. The reason is, it's a failure and they don't want to accept their failure. நடப்பு ஆண்டு தேவைக்காக சில மாநிலங்களில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த 27.5 லட்சம் டன் வெங்காயத்தில் 90% தீர்ந்துவிட்டதாக மத்திய அரசின் புள்ளி விவரங்கள் கூறும் நிலையில், ஆந்திரா, கர்நாடக மாநிலங்களில் மழை காரணமாக வெங்காய அறுவடை பாதிக்கப்பட்டுள்ளதால் விலை மேலும் உயரக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது.